அன்பான இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே வித்யா வீட்டுக்கு நம்ம மகேஸ்வரி போகிறாங்க. போயிட்டு ஒரு வேலை விஷயமா போகிறாங்க. இந்த பக்கம் வேலை விஷயமா வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலாம், அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ரோகிணி பிள்ளையை ஏற்றுக்கிட்டாங்களா, நம்ம கிருஷ்ணை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு அப்படியே ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாமியார் இருக்கே அம்மா, உலகத்திலே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குறையா சொல்ல, என்ன மகேஷ் நீனே ஏற்றுக்குவியா, உனக்கு மருமக இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பார்த்துட்டு வந்திருக்கா, அதுவும் புள்ள சொல்லாமல் திருட்டுத்தனமாக தாலி கட்டியிருக்கிறா அப்படின்னா நீ ஏற்றுக்குவியா என்ன? ஏற்றுக்க மாட்டேன் தான். அப்புறம் அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன புண்ணியம் அப்படின்னு என் வித்யா கேட்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம பேசாமல் என்ன வித்யா, நீ எப்போ பாரு நம்ம ரோகிணி விட்டு கொடுத்தே பேசுகிறேன். நான் விட்டு கொடுத்து பேசியிருந்தா இந்நேரம் எல்லாத்துலேயும் போய் சொல்லியிருப்பேன்டி, நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். கண்ணுக்கு கண்ணா பழகுன மீனாக்கிட்டே நான் சொல்லலையே. இன்னும் சொல்லப்போனால் மீனா ரோகிணியை விட ரொம்ப நல்லவங்க. ரோகிணி என்ன இந்த உலகத்திலே அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட நல்லவங்களுக்கே நான் உண்மையை மறைச்சிட்டு தானே இருக்கேன். இதுக்கு காரணம் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற நான் முக்கியத்துவண்டி. நீ என்ன என்னை பார்த்து ரோகிணி மாதிரியே பேசுகிற? இல்லை வித்யா, நானும் நிறைய வாட்டி பார்க்குறேன், பாவம் ரோகிணி ஹர்ட் ஆகிற அளவுக்கே நீ பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் இல்லை மகேஷ், அவள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லிடணும், முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. அவங்க ஏன் இவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இவ ஏதாவது பண்ணுறா, அதனால அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுனால பொல்லாதவன். அவங்கள விடு, இப்போ நான் அவள் ஃப்ரெண்டு தான், என்னையவே அவள் பொல்லாதவங்கிறா. அப்படி இருக்கல அவங்க மட்டும் எப்படி நல்லவங்கள அவள் தெரிய போகிறாங்க அப்படின்னு சொல்ல, எப்படியோ கிருஷ் அவள் பிள்ளைய அந்த வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. இதுக்கு முழுக்க காரணம் மீனா தான். மீனா இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போயிருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வித்யா, நடுவில் படுத்துக்கிட்டானா போய் ராத்தில் போயிட்டு, என்னது ராத்தில் போய் மனோஜ் ரூம்ல, ஆமாம் மனோஜ் கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. ஐயோ இந்த பையன் ஏன் வந்தான்ட்டு. ஆனால் எல்லாரும் சொல்லி நீ பிள்ளைய கடத்தின விஷயத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு அண்ணாமலை அங்கிள் இருந்து எல்லாரும் மிரட்டவும், எனக்கு எதுக்கு இந்த வம்புங்கிற மாதிரி போயிடுச்சான். ஆனாலும் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறா. எப்போ வேணாலும் அவள் என்ன வேணாலும் பண்ணலாம், என் பிள்ளை எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வித்யா பார்க்குது. ஐயோ மறுபடியும் ஏதாவது திட்டமா? இங்கே பாரு மகேஷ், வேணாம், அவள் மறுபடியும் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 1000 தப்பு பண்ணிக்கிட்டு போகிறா. வேணாம், எதாக இருந்தாலும் மீனா கிட்ட விட்டுருங்க. மீனா ரொம்ப நல்லவங்க, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை விடுவாங்க. ஏன்னா கிருஷ் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். கிருஷுக்காண்டி ரோகிணியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ தாயும் பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. முத்தகு தெரிஞ்சால் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிந்து பார்க்குறாங்க. வாசலில் நிற்கிறாருங்க அவங்க புருஷன் முருகனை பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான் வந்தேன், வாங்க மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வித்யா சமைச்சிட்டியா, பசிக்குது அப்படின்னு முருகன் வர, சமைச்சிட்டேன் வாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா, மகேஷ் நீ சாப்பிட்டு போ. இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. போனதுக்கப்புறம் வாங்க, எப்போ வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும், ஆமாம் அந்த ரோஹிணி அந்த கிருஷுக்கு அம்மாவா? என்ன வித்யா அப்படின்னு சொன்னகையோட, என்னங்க இப்போ தான் வந்தேன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் சொல்கிறீங்க, நான் அந்த பொண்ணு முன்னாடி நான் என்னன்னு சொல்ல முடியும்? அதான் அது போகட்டும்னு உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, எப்படியோ மீனா தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பையனை கொண்டுட்டு போனதே. இப்போ ரோஹிணிக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அவங்க தான். முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல 2 பேரும் ரொம்ப நல்லவங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ரோஹிணிக்குன்னா, அதாவது மீனா நல்லவங்கன்னு சொன்னதோட நிப்பாட்டிருக்கணும் வித்யா. முத்துவையும் சேர்த்து சொன்னதுனால அப்போ இவங்க 2 பேருக்கும் தெரியும்னு இவர் தப்பாக கால்குலேஷன் பண்ணிக்கிறாரு. அடுத்து பார்த்தா வேலைக்கு போயிடுறாங்கன்னு வைங்களேன். இங்கே முத்துவை எதிர்ச்சியாக முருகன் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, அண்ணே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கியாடா, நல்லா இருக்கேனே, எப்படி வித்யா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்ல பிள்ளையா, அதெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தங்கமானவ வித்யா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படிங்கள, எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். அப்புறம் கிருஷ்ணன் நல்லா இருக்கானா? கிருஷ்ணன் நல்லா இருக்கானா? உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன வித்யா ஃப்ரெண்டு தானே, வித்யா எல்லாரும் வீட்டில் பேசிக்கிட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்னு என்னமோ எனக்கு தெரியக்கூடாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, டே நான் அப்பெல்லாம் நினைக்கிறா, எங்கள் வீட்டில் நடந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அண்ணே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்ல மனசுள்ளவங்கண்ணே, தங்கமான மனசுள்ளவங்கண்ணே,
அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தங்கமான மனசா? என்னடா முருகா என்ன சொல்கிற? ஆமாண்ணே, ஒரு கல்யாணம் ஆகி குழந்த பெற்றவங்க வீட்டில் வந்து வாழ்ந்துருக்காங்க தெரியாமல். ஆனால் அவங்கள மன்னிச்சு வீட்டுக்கு தெரியாமல் எப்படியோ பாதுகாப்பு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அவங்க மனசார ஏற்றுக்கணுன்ட்டு அந்த பயலையும் வீட்டுக்குள்ளே கூட்டியாந்து அவங்க அப்பா, அதாவது உங்கள் அண்ணன் கூட ஒன்றா இருக்க வைக்கிறீங்க, பழக வைக்கிறீங்க. எப்படியாவது உங்கள் அண்ணி கூட அந்த பையனை பெத்த பிள்ளைய சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கிரேட்டுண்ணே. நீங்கள் உண்மையிலே எனக்கு சாமியாக தெரிறீங்க. கொஞ்சம் என்னது, ரோகிணி புள்ள கிருஷு சேர்த்து வைக்கிறாங்க, என்னடா சொல்கிற? என்னண்ணே, அதான் வித்யா சொன்னாலே மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க. ரோகிணி பாவம் ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அவள் பேர் கல்யாணி, அவங்க அம்மா சாகலை, ஆனால் இப்படி நடித்து கொண்டாந்து பிள்ளைய சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. நீங்கள் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொசும்பு அப்படிங்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க, அதில் வேற வயதில் வேற குத்துறாரு. டே என்னடா அந்த பையன் வந்து ரோகிணியோட பையனா? என்னண்ணே உணர்ந்துடாத மாதிரி கேட்குறீங்க? ரோகிணி கல்யாணியாமே? கல்யாணியா? ஆமாம், இறந்துட்டதா சொல்லி அண்ணி தான் ஐடியா கொடுத்தாங்களாமே. அப்படின்னு ஒன்று செம்ம கோவம் வருது. என்னமோ மீனா பாவம், மீனாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்களாமே. இப்போ நீங்கள் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்ல அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்போ அதனால தான் நம்ம ஆளுக்கோ சோகமாக இருந்தாளா? அப்போ கிருஷு ரோகிணியோட பிள்ளையா? அடியே பார்லருமா, நீ இப்பேற்பட்ட கேடியா? உனக்கு இருக்கடி ஆப்பு, இன்னைக்கு வைக்கிறேன் கச்சேரி அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறாங்க. அண்ணே எங்கன்னே போகிறீங்க? இல்லைப்பா உண்மையை சொல்ல போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆள்கிட்ட பேசணுமே அப்படின்ட்டு, மீனா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே தாங்க இருக்கேன், பூ போட வந்திருக்கியா, நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், அங்கே வா அப்படின்னு சொல்ல, எதுக்குங்க, என்ன விஷயம்? கல்யாணி விஷயம் பேசத்தான். கல்யாணி விஷயமா? அட ஆமாப்பா, ஐயோ என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு உதறலோட போகிறாங்க. இவ தப்பு பண்ணிட்டு நல்லா தெரியுறா, ஆனால் நம்ம மாட்டிகிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பயத்தோட வர அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன மீனா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த, இல்லை என்ன என்ன அப்படின்னு கேட்க, கல்யாணி யாருன்னு எனக்கு தெரியுமே, கல்யாணி இறக்கலைங்கிறது எனக்கு தெரியும் மீனா அப்படின்னு ஆடி போகிறாங்க. என்னங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்க, ஏன் மீனா அப்போ நீ இந்த புருஷனை ஏமாத்திட்டில்ல? அப்படிலாம் இல்லைங்க, அப்போ ரோகிணிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? அந்த பார்லரம்மா பயங்கரமாக புருஷனை ஏமாற்றிட்டு பிள்ளைய மறைச்சி வச்சுட்டு வாழ்கிறா, அதே மாதிரி தானே நீயும் அந்த உண்மைக்கு உடந்த போகிற, அந்த பொய்க்கு உண்மையை மறைக்கிற அப்படின்னு கத்துறாரு. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம கிருஷி காப்பாற்றேங்க, அவன் என் உயிரை காப்பாற்றிருக்கான், அவன் நல்லவன், அம்மாவையும் பிள்ளையும் ஏங்க பிரிக்கணும், பாவங்க ரோகிணி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல, நோ நோ நோ, இந்த இடத்துல ரோகிணி கெட்டவளா நல்லவளா இதெல்லாம் எனக்கு பேச்சே இல்லை. ஆனால் ஏன் பொண்டாட்டி என்கிட்ட மறைச்சிட்டால, விடு மீனா விடு அப்படின்னு சொல்ல, எங்க எனக்காக மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. அப்போ உனக்கானா ரோகிணியை பற்றி வீட்டில் சொல்லக்கூடாதுங்கிறியா? ஆமாங்க ப்ளீஸுங்க, அவங்க இனிமேல் மனோஜுக்கும் யாருங்க கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுப்பா, அந்த பையன் நம்ம கூட இருக்கட்டுமே கிருஷ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு முத்து. இந்த பார்லர் அம்மா எவ்வளவோ கேடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கே, இது எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் மீனா அப்படின்னு சொல்ல, அந்த பார்லரை விற்றாங்களே அதை உங்கள் அப்பா சொன்னாங்கன்னு அப்படியே கமுக்கமாக மூடி மறைச்சிங்கல்ல, சரி விடு அப்பா சொன்னாருன்னா அதே மாதிரி நீங்களும் மறைங்க, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நான் ஓ மேலே கோவமாக இருக்கேன், நீ எனக்கெல்லாம் கட்டளை போடாத அப்படின்னு முத்து சொல்ல, சரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உண்மையை சொல்லி அவர் சொன்னார்னா நீங்கள் அடங்குவீங்களா? ஒருவேளை பார்க்கலாம், நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். ஆனால் மாமா வந்து கண்டிப்பாக என் பேச்சை தான் கேட்பாங்க, விஜயா கிட்ட சொல்ல வேணாம், நீ இப்படியே இனிமேலாம் திருந்தி வாழு அப்படின்னு தான் மாமா சொல்லுவார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனாலும் மீனா பார்த்து அப்படின்னு முறைச்சிக்கிட்டு போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படியும் போகலாம் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனைங்க. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.